வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மின் உற்பத்திக்கான எரிபொருள் தாங்கிய கப்பல் நாட்டிற்கு வருகை. பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பஸ்கள் சேவையில் இலங்கை போக்குவரத்து சபை அறிவிப்பு. புத்தாண்டு காலத்தில் நீர் விநியோகம் துண்டிக்கப்படாது வெளியான அறிவிப்பு. ஆலய புனரமைப்பின் போது இளைஞன் படுகொலை. நேற்றிரவு யாழில் கோர சம்பவம். பொருட்களை அதிக விலைக்கு விற்றால் முறையிட துரித தொலைபேசி இலக்கம். உலக சந்தையில் மீண்டும் $100 கடந்த மசகு எண்ணெய் விலை. நமது மக்களை வாழ வைக்க முடியாவிட்டால் ஆட்சி எதற்கு? அனுர அரசை கடுமையாக சாடிய சஜித். சகோதரியை கத்தியால் குத்திவிட்டு கிணற்றில் விழுந்த சகோதரன். முல்லைத்தீவில் துயரம். புத்தாண்டு விளையாட்டுகளில் ஏற்படும் விபத்துக்கள் சுகாதார வழிகாட்டல்கள் வெளியீடு. யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி மீட்பு. பல கோணங்களில் தீவிர விசாரணை. நியூசிலாந்தை உலுக்கும் வையானு புயல். பலர் பலி. விமானங்கள் ரத்து. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் ஃபேர்னஸ் எண்ணெயுடன் இந்த கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் குறித்த கப்பல் நாட்டை வந்தடைந்தது. அதில் உள்ள பொருட்களை கொலனாவ எண்ணெய் களஞ்சிய முனையத்திற்கு விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்காக கொழும்பிலிருந்து தமது ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்றைய தினத்திலும் தேவைக்கு ஏற்ப பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் வழமையான பஸ் அட்டவணைக்கு மேலதிகமாக 1500 பஸ்கள் கொழும்பிலிருந்து இயக்க தயாராக வைக்கப்பட்டிருந்தன. இன்றைய தினமும் பயணிகளின் வருகையை பொறுத்து தேவையான அளவு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. இதேவேளை இன்றும் நாளையும் ரயில் சேவைகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று மாலை முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரயில்வே போக்குவரத்து அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளுக்கு மத்தியிலும் கொழும்பிலிருந்து இயங்கும் அனைத்து கடுகதி ரயில்கள், தபால் ரயில்கள் மற்றும் நகராந்திர கடுகதி ரயில்கள் வழமை போல் இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு நாளை தினம் வரை நீர் விநியோகம் துண்டிக்கப்படாது என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. மக்களின் தேவை மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் தலைவர் சந்தன பண்டாரு தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் நீர் வழங்கல் தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்து உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இளைஞர் ஒருவர் நேற்றிரவு கூறி ஆயுதத்தால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொல்புரம் கொட்டடியம்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோவிலடியை சேர்ந்த 27 வயதுடைய குவதீஸ்வரன் மயூரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்துடன் சபேஸ்வரன் ரஜீவன் மற்றும் கமலநாதன் பானுஜன் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு குறித்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. அந்த இடத்திற்கு 3 நண்பர்களுடன் வந்த சந்தேக நபர் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது குறித்த சந்தேக நபரின் தாக்குதல் உள்ளாகி பானுஜன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். அதன் பின்னர் சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயன்ற போது கொலை செய்யப்பட்ட மயூரன் சந்தேக நபரை பிடிப்பதற்கு முயற்சித்துள்ளார். இதன்போது சந்தேக நபர் மயூரன் மீதும் அதே கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இதன்போது மயூரன் சம்பவ இடத்திலேயே விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் தனக்கும் காயம் இருப்பதாக கூறி முறைப்பாடு செய்வதற்கு வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்றுள்ளார். கொலை இடம்பெற்றமை தெரியாத போலீசார் குறித்த நபரை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்னர் கொலை இடம்பெற்றமை தெரிய வந்த நிலையில் சந்தேக நபரை வைத்தியசாலையில் வைத்து கைது செய்துள்ளனர். போலீஸ் கண்காணிப்பில் அவர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை பானுஷனும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுபவர் உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். ஒரே ஊரை சேர்ந்த 2 இளைஞர்களுக்கிடையே கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் முரண்பாடு காணப்பட்டமையே இந்த சம்பவத்திற்கு காரணம் என
முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் அல்லது மோசடிகள் குறித்து பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற துரித இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுப்பதற்கு வார இறுதி நாட்களிலும் முற்றுகைகளை முன்னெடுக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை தீர்மானித்துள்ளது என பதில் பணிப்பாளர் சமந்த கருணாரட்ன தெரிவித்துள்ளார். அதன்படி வார இறுதி நாட்களிலும் சந்தை விலைகளை கண்காணிப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காணிப்புகளுக்காக 350 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதை தொடர்ச்சியாக கண்காணிப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 6000 முற்றுகை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை மீண்டும் $100 கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் துறைமுகங்களை முடக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டதை அடுத்து இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி பிரெண்ட் வகை மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 7% அதிகரித்து அதன் புதிய விலை $102 காணப்படுகிறது. WTI வகை மசகு எண்ணெய் விலை 8% உயர்ந்துள்ளதுடன் ஒரு பீப்பாயின் விலை $104.50 பதிவாகியுள்ளது. நாட்டில் அதிகரித்துள்ள கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற மோசடிகளால் மக்கள் மறைமுகமாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். சும்மாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள விகாரைகளுக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் இன்று மின்சார கட்டணம், எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் மக்கள் சொல்லண்ணா துயரங்களை சந்தித்து வருகின்றனர். மக்களின் இந்த அவல நிலைக்கு அரசு எப்போது தீர்வை வழங்கப் போகின்றது? நிலக்கரி இறக்குமதியில் முறைகேடுகள் நடக்கவில்லை என அரசு முதலில் கூறியது. பின்னர் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதை ஒப்புக்கொண்டது. கணக்காய்வாளர் அறிக்கையின் மூலம் உண்மைகள் வெளிவந்துள்ளன. இந்த மோசடிகளால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை அரசு மறைமுகமாக மக்கள் மீதே சுமத்தி வருகிறது. தரமற்ற நிலக்கரியால் போதிய மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாதுள்ளது. இதனால் டீசல் மின் நிலையங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற வேண்டியுள்ளது. நிலக்கரியை விட டீசல் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அதிக செலவாகும். இந்த மேலதிக செலவு இறுதியில் மின்சார பாவனையாளர்கள் மீதே சுமத்தப்படுகிறது. 75 லட்சம் மின் பாவனையாளர்கள் இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்சார கட்டணம், எரிபொருள், எரிவாயு, மருந்துகள் மற்றும் உரம் ஆகியவற்றின் விலைகளை உடனடியாக குறைத்து மக்கள் வாழக்கூடிய சூழலை அரசு ஏற்படுத்த வேண்டும். மக்களை வாழ வைப்பதை பிரதான நோக்கமாக கொள்வதே அரசின் பொறுப்பாகும். மக்களை காக்கும் பொருட்டு அரசு எடுக்கும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறது என்றார். முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியமலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கணிக்கேணி பகுதியில் சகோதரியை கத்தியால் தாக்கிய சகோதரன் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சகோதரன் தனது கிராம சேவையாளரான சகோதரியை கத்தியால் தாக்கியுள்ளார். காயமடைந்த சகோதரி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பின்னர் தாக்குதலை மேற்கொண்ட சகோதரன் பயத்தின் காரணமாக யாரும் இல்லாத நேரத்தில் குமுளமுனையில் உள்ள தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2 நாட்களாக காணாமல் போன அவரை உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்றைய தினம் வீட்டு கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் 32 வயதுடைய செல்வராசா மயூரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனைவருக்கும் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனியின் இனிய தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் பெருகட்டும். புத்தாண்டு காலத்தில் ஏற்பாடு செய்யப்படும் போட்டிகள் மற்றும் நிகழ்வுகளின் போது இடம்பெறும் விபத்துகளை குறைப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சுகாதார அமைச்சின் தொற்றாத நோய்கள் பிரிவினால் இந்த வழிகாட்டல் கோவை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் விழாக்களை நடத்தும் போது பின்பற்ற வேண்டிய பொதுவான வழிமுறைகள் மற்றும் குறிப்பிட்ட சில விளையாட்டு நிகழ்வுகளுக்கான விசேட வழிகாட்டல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. குறுந்தூர ஓட்டம், மரத்தின் போட்டிகள் மற்றும் சைக்கிள் ஓட்ட பந்தயம் போன்ற நீண்ட நேரம் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெற்றுபவர்கள் போட்டிக்கு குறைந்தது 6 வாரங்களுக்கு முன்னதாகவே பயிற்சியை தொடங்க வேண்டும். அத்துடன் ஒரு பயிற்றுவிப்பாளரின் கீழ் பயிற்சி பெறுவது மிகவும் பொருத்தமானது. விழா நடைபெறும் இடத்தில் சகல வசதிகளுடனும் கூடிய முதலுதவி மத்திய நிலையம் ஒன்றையும் தேவையான மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய மருத்துவ வசதிகளையும் உறுதிப்படுத்துவது அவசியமாகும். எனவே புத்தாண்டு விழாக்களை ஏற்பாடு செய்யும் போது இந்த வழிகாட்டல்களை கண்டிப்பாக பின்பற்றுமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இளவாலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போதே அங்கிருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த கைத்துப்பாக்கி எதற்காக அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது, ஏதேனும் பாரிய குற்ற செயல்களை புரிவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததா அல்லது வேறு நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி மேலதிக ஆய்வுக்காக போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் செம்மணி மனித புதுக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 என்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்படாததால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான திகதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியன்று மீள விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு திகதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மதுரட்டு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மானுகுள பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலை ஒன்றிற்கு அருகில் ஏற்பட்ட தகராறில் மரப்பலகை ஒன்றினால் தாக்குதலுக்கு உள்ளாகி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மானுகுள ஏழுமுள்ள பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்தவருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையில் காணப்பட்ட தனிப்பட்ட கோபமே இந்த கொலைக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மரப்பலகை ஒன்றினால் தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த நபர் ட்ரிக்கில்ல கஸ்கடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலையுடன் தொடர்புடைய ஏலமுள்ள பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மதுரட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூசிலாந்தின் வடக்கு தீவை பயானு புயல் தாக்கியுள்ளது. மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியபடி அங்கு கனமழை பெய்துள்ளது. புயல் மற்றும் கனமழையால் 5 பேர் உயிரிழந்ததுடன் 11 பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் வார்க்வோக் நகரில் உள்ள மௌராகி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வீடுகள், வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதனால் வடக்கு தீவின் வக்காட்டேன் பகுதியில் 270 வீடுகளில் இருந்து 2500 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். 5000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வெள்ளம் காரணமாக பல முக்கிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. ஏர் நியூசிலாந்து நிறுவனம் 90 விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. வங்காரை, பார்நாத் மற்றும் பே ஆப் பிளவுண்டி ஆகிய பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புயல் தற்போது தெற்கு நோக்கி நகர்ந்து காக்ஸ்பே வழியாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 2ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாந்து ஜூரிச் நகரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெயரட்னம் பிரேமகுமார் ரூமன் அவர்கள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் 10ஆம் கட்டையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜெகநாதன் குமாரசாமி அவர்கள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார்.
யாழ்ப்பாணம் நல்லூரை பிறப்பிடமாகவும் முரசமோட்டை மற்றும் மேசாலை காளி கோவிலடி வீதி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வேலாயுதம் சந்திரசேகரன் அவர்கள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மேசாலையில் இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் அச்சுவேலியை பிறப்பிடமாகவும் ஆவரங்கால் வன்னியசிங்கம் வீதி மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி செல்லன் அவர்கள் 11/4/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டோட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.